கிறிஸ்தவனுடைய ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கேரக்டர்ஸ் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டியல் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின்படி, வரத்தின்படி நாம் அநேகராய் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரே சரீரமாய் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு அவயவம் இருக்கு. பார்த்தீங்களா? தலை இருக்கு, அழகா 2 கண்ணு இருக்கு, மூக்கு அழகா முன்னாடி இருக்கு, மூச்சு விடுறதுக்கும் இழுக்கிறதுக்கும் 2 துவாரத்தை கொடுத்துருக்கிறாரு, 2 காதை கொடுத்துருக்கிறாரு. தோத்திரம். நல்ல அழகான பல்ல கொடுத்துருக்கிறாரு, உதடுகளை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்ல ஆம்ஸை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கைகளை கொடுத்துருக்கிறாரு, விரலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல நகங்களை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு அவயவங்களையும் சிஸ்டமேட்டிக்காக படைச்சிருக்கிறார். என் உடம்பு மேல இருந்து கீழே வரைக்கும் பல்லா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? அல்லது மேல இருந்து கீழே வரைக்கும் காதா இருந்தா எப்படி இருக்கும்? அல்லது மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மூக்கா இருந்தா எப்படி இருக்கும்? பார்க்க எப்படி இருக்கும்? சகிக்குமா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா காது ஒரு மாதிரி யானைக்கு இருக்கிற காது போல இருக்கும். அதை பார்த்தாலே பயமா இருக்கும். அவங்களுக்கு பட்ட பேர் கூட சூட்டிடுவாங்க பிரதிஷ்டை பண்ணி, யானை காதுன்னு சொல்லி. மூக்கு எனக்கு மாதிரி சப்ப மூக்கா இருந்துச்சுன்னா சப்ப மூக்கின்னு பிரதிஷ்டையே பண்ணிடுவாங்க. நான் என்ன மாதிரி ஒரு கருப்பா பிளாக்கா இருந்தா கருப்பென்னு பேர் வச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவர் கரெக்டா வச்சிருக்கிறார். இந்த எல்லா அவயவங்களும் சேர்ந்துதான் ஒரு சரீரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அதனால ஐயோ, நான் வாயா இருந்தா 24 hours பேசிட்டே இருக்கலாம்னு சொல்லி நீங்க விரும்பினா என்ன பண்ண முடியும்? நான் ஒரே கண்ணா இருந்தா உலகம் பூரா நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம், எல்லா குடும்பங்களின் காரியங்களை நான் கண்ணோட்டம் விடலாம். அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் சிஸ்டமேட்டிக்கா அவருடைய சரீரமாகிய சபையை பெர்ஃபெக்டா கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. இப்போ உங்களை ஆண்டவரோடு கூட இணைக்கிற ஒரு பாலமாக ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அவயவங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ, கை செய்ய வேண்டிய வேலை கை செய்யணும், கால் செய்ய வேண்டிய வேலையை கால் செய்யணும், மூக்கு செய்ய வேண்டிய வேலையை மூக்கு செய்யணும், கண்கள் செய்ய வேண்டிய வேலையை கண்கள் செய்யணும், இருதயம் செய்ய வேண்டிய வேலையை இருதயம் செய்யணும், நுரையீரல் செய்ய வேண்டிய வேலையை நுரையீரல் செய்யணும், கிட்னி செய்ய வேண்டிய வேலையை கிட்னி செய்யணும். தோத்திரம். அது மாத்திரம் ரத்தத்தை சுத்திகரிக்குதுன்னு சொல்லி அது மற்ற அவயவங்கள் பார்த்து பொறாமப்பட்டா ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எந்த அழைப்பில் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் உறுதியா இருக்கணும் கடைசி வரைக்கும். மரண பரியந்தமும் அப்படி உறுதியா இருந்து கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்ல ஏசப்பா இப்ப நல்லா கவனிய பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போக போறாரு. அதனால அழகா சீசர்களுக்கு போதனை கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எப்படி இருக்கணும் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்துட்டு இப்ப
அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். எப்படி உற்சாகப்படுத்துகிறார்? நான் இனி உங்க கூட நான் இருக்க மாட்டேன், நான் பிதாவிடத்துக்கு போக போறேன், அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை கொடுக்கிறார். 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஸ்தோத்திரம். முதல் வார்த்தை சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. இந்த மகிமையான வேளையில் இருதயத்தில் கலக்கத்தோட, இருதயத்தில் வேதனையோட, இருதயத்தில் பாரத்தோட, இருதயத்தில் சஞ்சலத்தோட, இருதயத்தில் சமாதானம் இல்லாம இந்த ஆராதனையை நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கலாம். இந்த 2020ஆம் ஆண்டு இந்த 11ஆம் மாதம் முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கரங்களை தட்டி ஒரு அடியிலே சொல்லாமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க இருதயம் கலங்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்ன சம்பவித்தாலும், என்ன நேர்ந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துவண்டு போக வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இரண்டாவது சொல்றாரு, தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். முதலாவது கலங்காதிருங்கள், இரண்டாவது விசுவாசமாயிருங்கள், மூன்றாவது ஆயத்தமாயிருங்கள். என்னுடைய வருகையின் நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் என்னுடைய வருகையிலே நீங்கள் சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். இந்த 11ஆம் மாதத்தில் இந்த 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கலங்காதிருங்கள், இரண்டாவது விசுவாசமாயிருங்கள், மூன்றாவது ஆயத்தமாயிருங்கள். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். என்ன வந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். என்ன நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆதியாமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தை சற்று திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். ஆதியாமம் 40ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் படிங்க. எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய இரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இப்ப என்ன கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எகிப்தில் இருக்கிற சிறைச்சாலையில யோசேப்பை தூக்கி போட்டார்கள். யோசேப்பு ஒரு குற்றமும் செய்யாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர், நீதிமானாய் வாழ்ந்தவர், பரிசுத்தவானாய் வாழ்ந்தவர். ஆனால் செய்யாத குற்றத்தை செய்தார் என்று சொல்லி அவரை ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெயில யாரையும் போட்டாங்களாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 40ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு
இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனுமாகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். இப்ப இவங்க 2 பேரை ஜெயில போட்டது கரெக்ட். ஏன்னா அவர்கள் ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள். ஆனால் யோசேப்போ ஒரு குற்றமும் செய்யாதவர், ஒரு தவறும் செய்யாதவர். அவரையும் அந்த சிறைச்சாலையிலே தூக்கி போட்டார்கள். துன்மார்க்கனுக்கு நேரிடுவது போல நீதிமான்களுக்கும் நேரிடுகிறது. இப்ப அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்போடு கூட இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள், பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும். அவர்கள் இருவரும் சொப்பனம் பார்க்கிறார்கள். அந்த சொப்பனத்து நிமித்தம் அவர்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள். கலங்கி கொண்டிருந்தார்கள். 6ஆம் வசனத்தில் காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? கலங்கி இருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 பேருடைய கலக்கம், அவர்கள் கண்ட சொப்பனங்களின் நிமித்தம் கலங்கி கொண்டிருந்தார்கள். இந்த மகிமையான மாலை நேரத்தில் நீங்கள் கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். பயப்பட வேண்டாம். யோசேப்பு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ராஜாதி ராஜா இயேசு உங்களையும் என்னையும் விசாரிக்கிற யோசேப்பு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை யாரு விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கலையோ, உங்களை என்னை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். யோசேப்பு அவர்களை பார்த்தார். நானே தப்பு பண்ணாம ஜெயிலுக்குள்ள வந்து கிடக்கேன், நான் என் வேலையை பார்த்துட்டு சொல்லி யோசேப்பு பார்க்கல. அடுத்தவர்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவரே தவறு செய்யாமல் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மற்றவர்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்று அவர் இல்லாமல் அவர்கள் மேல் கரிசனையுள்ளவராக இருந்தார். அவர்கள் மேல் பட்சம் உள்ளவர்களாக இருந்தார். அவர்களை பார்த்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? நீங்களும் நானும் கலங்கும் போது, நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கும் போது, நீங்களும் நானும் உலகத்தால் தூக்கி எறியப்படும் போது, புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்படும் போது உங்களை என்னையும் பார்த்து கலங்காதே என்று சொல்லக்கூடிய ஒரு கண்மலையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கலங்காதிருங்கள். அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். கலங்கி இருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. உடனே யோசேப்பு என்ன சொன்னா தெரியுமா? அவங்கள பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? அவர்களை பார்த்து எப்படி உற்சாகப்படுத்தினா தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. 7ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது அவன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பட்டிருந்த பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கம்
உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன? ஸ்தோத்திரம். துக்கமாயிருக்கிறது என்ன? கலக்கம் என்றால் என்ன அர்த்தம்? துக்கம், மனசுல வேதனை, மனசுல துக்கம். உடனே யோசேப்புக்கு சொல்றாங்க, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. உங்களுடைய என்னுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய என்னுடைய கவலைகளை, உங்களுடைய என்னுடைய துக்கங்களை யோசேப்பினிடத்தில் சொல்லும்போது, ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லும்போது, அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருப்பார். ஆமென். அவர் நம்மை பார்க்கிற தேவன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் படிங்க. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றால், அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றால், அப்பொழுது சாராய் கடினமாய் நடத்தினபடியினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே நீரூற்றண்டையிலே கண்டார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. உலகத்தால் தூக்கி எறியப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளினாலும் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப சாராய் இந்த ஆகாரை கொடுமைப்படுத்தினபடினால் அவ வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டார். நிறமாத கற்பிணியாக ஓடினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நீரூற்றருகே கண்டார். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம், சந்தோஷமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். And the angel of the Lord found her by a foundation of water in the wilderness. அந்த வனாந்தரத்திலே, அந்த நீரூற்றண்டையிலே இந்த ஆகாரை கர்த்தருடைய தூதனானவர் கண்டார். கண்டு என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். ஓடி போகிறேன். தோத்திரம். என்ன அவ கொடுமைப்படுத்துறா எஜமாட்டி, அதனால நான் ஓடி போகிறேன் என்று சொன்னால், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை
கேட்டபடி கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஸ்தோத்திரம். 13 வசனம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பார்ப்போம். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல எல்லாம் அங்கே யார் செயல்படுகிறார் என்றால் 13 வசனத்தில் கரெக்டாக சொல்றான். என்னன்னு? தன்னோட பேசின கர்த்தருக்கு. அப்படி என்றால் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்படுகிற இடத்திலெல்லாம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வெளிப்பட்டு காரியங்களை செய்கிறார். சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோவை 7 மடங்கு நெருப்புக்குள்ளே தூக்கி போட்ட போது கர்த்தருடைய தூதனானவர், தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் அங்கே அவர்கள் நடுவிலே உலாவினார். தானியேலை சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட்ட போது கர்த்தருடைய தூதனானவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவராக பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்ட இந்த இடங்களில் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த ஆகார் கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. உங்களை என்னையும் நம்முடைய உபத்திரவங்களையும் நம்முடைய மனவேதனைகளையும் மனபாரங்களையும் காண்கிற ஒரு தெய்வம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். மறந்து விட வேண்டாம். அல்லேலூயா. யோசேப்பாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். இந்த பானபாத்திரக்காரனும் இந்த சுயம்பாகியும் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கலங்கி போயிருந்தார்கள். அவருடைய கலக்கத்தை நீக்குவதற்கு கர்த்தர் யோசேப்பை அங்கே பயன்படுத்தினார். ஆகையால் உங்களுடைய என்னுடைய கலக்கத்தை நீக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் நானும் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. முகம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கலக்கங்களை நீக்கி ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. 40ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த பானபாத்திரக்காரனை மறுபடியுமாக பானம் கொடுக்கிற அந்த ஸ்தலத்திலே நிறுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பானபாத்திரக்காரன் அந்த 3 நாளைக்குள்ளே உயர்த்தப்பட்டு மறுபடியும் பானம் கொடுக்கிறவனாக ராஜாவுக்கு முன்பாக நின்றான் என்று பார்க்கிறோம். 21ஆம் வசனம் படிங்க. பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க யோசேப்பு இந்த அர்த்தத்தை சொல்றாரு. அவன் கண்ட சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்றார். பாருங்க, ஆண்டவருக்கு மகிமையுண்டதாக. படிங்க அத 10ஆம் வசனத்திலிருந்து. அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து
பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பாய். இதுதான் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை பண்ண வேண்டும். தோத்திரம். நான் எபிரேயுடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. ஆண்டவர் இயேசு ஒரு தவறும் செய்யாமல் எப்படி தண்டிக்கப்பட்டாரோ அதே போல யோசேப்பும் தண்டிக்கப்பட்டார். ஆனால் யோசேப்பின் மூலமாய் அந்த பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்துக்கு அவருடைய கலக்கத்தை நீக்கி மறுபடியும் அவன் பானம் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆனா 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். அவன் நன்றிய மறந்துட்டான். பாருங்க, யோசேப்பு சொன்ன வார்த்தையின்படி அங்கே அற்புதம் நடந்தது. யோசேப்பு சொன்னபடி 3ஆம் நாளில் இந்த பானபாத்திரக்காரனை கர்த்தர் உயர்த்தினார். ராஜா உயர்த்தினார். மறுபடியும் பானபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ராஜாவுக்கு முன்பாக அவர் நின்று பானபாத்திரம் கொடுக்கிறவராய் மாறினார். ஆனா யோசேப்பு செய்த அந்த நன்றியை இந்த பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நம்மை மறந்து விட்டவர்களாய் காணப்பட்டாலும் தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் மறந்து விடுவதற்கு ஒருபோதும் அநீதியுள்ள தேவன் அல்ல. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்கள் இருதயம் ஒருபோதும் கலங்காதிருப்பதாக. ஒரு நாளும் உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம். என்ன சம்பவங்கள் நடந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் கலங்காதபடிக்கு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற யோசேப்பாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய உபத்திரவத்தை, நம்முடைய துன்பத்தை, நம்முடைய துக்கத்தை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அல்லேலூயா. இங்கே எப்படி ஆண்டவர் இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர்களை தைரியப்படுத்தினாரோ, அதே போல பழைய ஏற்பாட்டில் யோசேப்பாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமமானவர் அவர்களை பார்த்து கலங்காதிருங்கள் என்று சொன்னார். அவருடைய கலக்கங்களை நீக்கினார். அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தேவனாகிய கர்த்தர் செய்து அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறபடினால் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய துயரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கங்களை நீக்கி ஆசீர்வதிப்பதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
ஆகையால் எதை குறித்தும் என்ன சம்பவித்தாலும் என்ன நடந்தாலும் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த கிருபைகளை தரும்படி எல்லா முழங்கால் படுவோம். கண்களை மூடி கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நீங்கள் நானும் சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர்ந்து விட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பாகிய இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கஷ்டங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சஞ்சலங்களையும் காண்கிற தேவனாயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறபடினால் எல்லாரும் இடதுகையை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலதுகையை உயர்த்தி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணம் பண்ணுவோமாக, ஒப்பு கொடுப்போமாக. ஆவியானவரே, நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு உங்கள் சமூகத்தில் ஆமேன் உறுதியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபைகளை தந்து தாங்கி நடத்துக்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஒருபோதும் துவண்டு போக வேண்டாம், ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம், ஒருபோதும் மனம் தளர்ந்து விட வேண்டாம். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து, உயிரோடு இருக்கிற இயேசப்பா நம்மோடு கூட இருந்து கலக்கங்களை நீக்கி நம்மை கண்டு நம்முடைய கஷ்டங்களை நீக்கி உபத்திரவங்களை நீக்கி நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறபடினால், அல்லேலூயா, புகழிடமானவராய் இருக்கிறபடினால் எல்லா ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நாங்கள் எதை குறித்தும் கலங்க மாட்டோம் ஆண்டவரே, எதை குறித்தும் வேதனைப்பட மாட்டோம் ஆண்டவரே, எதை குறித்து நாங்கள் துக்கப்பட மாட்டோம் ஆண்டவரே, சஞ்சலம் அடைய மாட்டோம். உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். அந்நிய கண்களாலே அல்ல, என் சொந்த கண்களாலே அவரை காண்பேன். நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன், எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், எதை குறித்தும் அதைரியப்பட மாட்டேன், எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன். என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் எல்லா கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து எல்லா கர்த்தரை துதித்து திரியக தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. ஓ ராபாலா பக்கபாலா பரபா ஔஷந்தனரதி அந்தர பல 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 பரபா. க்ளோரி 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 க்ளோரி. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஏசப்பா, நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு உங்கள் மேலே நாங்கள் விசுவாசமாக இருந்து, உறுதியாக இருந்து, உத்தமமாக இருந்து மேன்மைப்படுத்தப்பட, பானபாத்திரக்காரன் எப்படி கலக்கங்கள் நீங்கி மறுபடியும் அதே ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டாரோ அப்படி உயர்த்தப்படும்படி ஆவியானவர் கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆச்சரியமான காரியங்களை செய்து நாமத்தை மயப்படுத்துங்க. நீர் ஒருவரே உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம். 1359வது பாடல். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும் என்கிற அந்த பாடல் சனங்களை பாடி கர்த்தரை மயப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய காணிக்கைகள் தசமபாகங்கள் பொருத்தனைகளை பண்டசாலையிலே செலுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சகோதரிகள், அந்த பக்கத்தில் இருக்கிற காணிக்கை பெட்டியில் நீங்கள் உங்கள் காணிக்கைகள் தசமபாகங்களை செலுத்துங்கள். சகோதரர்கள், இந்த வலது பக்கத்தில் இருக்கிற காணிக்கை பெட்டியிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உயர்ந்திருப்பாராம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும்,
தோன்றும் எங்கோ சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வள பண்பு கொண்டார் என்ன துன்பங்கள் மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ரெண்டு கையை உயர்த்தி காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் காத்திடுவார் என்று எல்லாரும் அப்படியே வரிசை வரிசையாக ஆண்டுடைய பரிசுத்த பந்திக்கு நாம் முழங்கால் படியிடுவோம். ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு இடது கையை உங்கள் இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் நம்மை உள்ளப்புறமாய் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக சுத்திகரிக்கும்படியாக அப்பாவுக்கு பிரியமுள்ள உத்தம பாத்திரங்களாக தேவன் நம்மை உருவாக்கி வணைந்து கொள்ளும்படியாக அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலும் வேத வசனங்களை கொண்டும் பரிசுத்தாவியானவரை கொண்டும் நம்மை உள்ளும் புறமுமாய் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படி எல்லாம் நேர்முழங்கால் போட்டு இடதுகையை இதயத்தில் வைத்து கொண்டு வலதுகையை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏசப்பா, நான் பாவியிலும் மகா பிரதானமான பாவி என்று பவுல் சொல்லுகிறாரே, எங்களை நாங்கள் உங்கள் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளும் புறமுமாய் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலும் வேத வசனங்களை கொண்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் அற்பமாக எண்ண வேண்டாம், யாரையும் கலங்க பண்ண வேண்டாம், யாரையும் துக்கப்படும்படி பேச வேண்டாம், யாருக்கும் மனமடிவை கொடுக்கும்படி நாம் செயல்பட வேண்டாம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆமென் உமக்கு உகந்த பாத்திரங்களாய் உருவாக்கி வணைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே விலையேறப்பட்ட இரத்தத்தாலும் வேத வசனங்களை கொண்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் கர்த்தர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கொண்டு இருக்க அப்படினால் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு நிமிஷம் நேர்முழங்கால் படியிட்டு இடது கையை உங்கள் இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி நான் சொல்ல சொல்ல பின்னால் சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாயிருக்கிறேன். இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெற தகுதியில்லாத என்னை ஏசப்பா தகுதிப்படுத்தி இருக்கிறார். நான் யாவரோடும்
சமாதானமாயிருக்கிறேன். இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெற ஆவியானவர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நீங்கள் நானும் பிற்கப்பட வேண்டிய இடத்தில் உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்டபடியினால் எல்லாரும் பிற்கப்பட்ட வெளியேறப்பட்ட சதத்துக்காக ரெண்டு கையும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து திரியக தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, பிற்கப்பட்ட வெளியேறப்பட்ட சதத்துக்கு அடையாளமான பரிசுத்த அப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் ஆணி வாய்ந்த கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வாங்கி எங்களுக்கு பரிசுத்தமாக்கி தாரும் ஆண்டவரே. பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். சாத்தான் தோற்று போகட்டும். பயத்தோடு நடுக்கத்தோடும் இந்த பந்தியில் பங்கு பெற்று உங்கள் மகிமையை விளங்க பண்ண கிருபை செய்யும். இயேசுவின் தத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருப்போம். உங்கள் கைகளை இயேசு கிறிஸ்துவின் சரத்துக்களை அப்பம் கொடுக்கப்படும். வாங்கி வைத்திருங்கள். சேர்ந்து புசிப்போம் என்று சொல்லும்போது சேர்ந்து புசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவியோடி வா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவியோடி வா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின்
அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் நீதிகளுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எல்லாரும் அப்படி நேர்மலங்கால் படியிடுங்கள். உங்கள் என்னுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருப்பது சாதாரணமான ரொட்டி துண்டு அல்ல. நீங்கள் நானும் பிற்கப்பட வேண்டிய இடத்தில் உங்களுக்காக எனக்காய் பிற்கப்பட்ட இயேசு மகாராஜாவின் விலையேறப்பட்ட சரத்துக்கு அடையாளமான பரிசுத்த அப்பம் இது. அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய சிலாக்கியத்துக்காக கைகளில் கொடுக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை ஏந்தி கொண்டு நல்ல வாய் திறந்து நன்றி சொல்லி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கோடி 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 துதிகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்பா, என் சரீரம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உமக்கண்டு உத்தம சாட்சியாக ஜீவிப்பேன் என்கிற உறுதியான தீர்மானத்தோடு எல்லா நேர்மலங்காலி நின்று இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட சரத்துக்கு அடையாளமான விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள அப்பத்தை எல்லாரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேர்ந்து புசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே இயேசு பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் இயேசு தமக்கென்று ஒரு துளி இரத்தத்தையும் வைத்துக் கொள்ளாமல் முழு இரத்தத்தை நமக்காக சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் ராஜாக்களாய் ஆசாரிகளாய் மாற்றி கரை திரையற்றவர்களாய் உருவாக்கி
கற்புள்ள கன்னிகைகளாய் தூய மணவாட்டி சபையாய் உருவாக்குவதற்கு முழு ரத்தத்தை சிந்தினபடியினால் எல்லாரும் கரங்களை தட்டி அந்த திரியேக தேவனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் நல்லா உற்சாகமா ஹalleluya ஓரியல் தரபலபா ஷிக்கபரபலபரபலபா அல்லா பெரும் முழக்கத்தோடு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆனந்த சத்தத்தோடு எக்கால துணியோடு தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் மகிமையின் ராஜா, சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை ரசத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். பானம் பண்ணும்போது பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், சாபங்கள் நீங்கட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், துக்கங்கள் நீங்கட்டும், சஞ்சலங்கள் மாறி போகும்படி ஆவியானவர் கட்டளை கொடுத்து நாமத்தை மயப்படுத்தும். உம்முடைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க ஆட்டுக்குட்டியானவர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ சமூகத்திலே நாம் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் கைகளில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமான ரசம் கொடுக்கப்படும். வாங்கி வைத்திருங்கள். சேர்ந்து பானம் பண்ணுவோம் சொல்லும்போது சேர்ந்து பானம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். கல்வாரி மாமலை மேல் கை கால்களானிகளா கடாவப்பட்டவரா துங்க கண்டே குருசின் வேதனையு சீரசின் முள்முடியு குருதி சிந்துவது ஊருக்கிற்றென் மனதை குருதி சிந்துவது ஊருக்கிற்றென் மனதை அஞ்சாதே என் மகனே மிஞ்சு முன் பாவமரதா நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு எனக்கே நீ பாடு உனக்காகத்தானே ஈன கோலமடைந்தே உன்னை ரட்சித்தேனென்றார் ஈன கோலமடைந்தே உன்னை ரட்சித்தேனென்றார் கர்த்தரின் சத்தமதை சத்தியமென்று நம்பி பக்தியுடன் விழுந்து முத்தம் செய்வேன் அவரை என் பாவம் நீங்கியதே ஏக்கேடும் ஓடியதே சந்தோஷம்
எல்லாரும் அப்படியே நேர்முழங்கால் படிடுவோம். உங்கள் என்னுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு சாதாரணமான ஒரு திராட்சை ரசம் அல்ல, ஒரு ஜூஸ் அல்ல. நீங்களும் நானும் சிந்தப்பட வேண்டிய இடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட நம்முடைய பாவங்களை பரிகரிக்கும்படி, சாபங்களை மாற்றும்படி, நோய்களை குணமாக்கும்படி, அல்லேலூயா, சமாதானத்தை கொடுக்கும்படி நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்துக்கு அடையாளமான ரசம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான பாக்கியத்துக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அல்லேலூயா. எல்லாரும் நேர்முழங்காலில் நின்று, தகப்பனே, இந்த உலகத்தில் நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் என் சரீரத்தில் ஒரு துளி ரத்தம் இருக்கிற மட்டும் உமக்கு சாட்சியாக வாழ்வேன், ஜீவனுள்ள சாட்சியாக ஜீவிப்பேன் என்கிற உறுதியான தீர்மானத்தோடு கூட எல்லாரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை ரசத்தை சேர்ந்து பானம் பண்ணி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான விருந்துக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை நல்லா பெருமுழக்கத்தோடு ஆர்ப்பரித்து ஆரவாரித்து எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஆரவாரத்தோடு ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி 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 ஸ்தோத்திரங்களை செலுத்தி தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி இன்னும் பெரும் முழக்கத்தோடு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆனந்த சத்தத்தோடு நல்ல விடுதலையோடு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் அப்படியே நேர்முழங்கால் படிக்கிட்டு ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு சர்வவல்லமையுள்ள தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இந்த நாள் அதிகாலை 5:30 மணியிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நடந்த 4 ஆராதனைகளிலும் கர்த்தர் மகிமைப்பட்டபடியினால் எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திராயிருக்கிற இயேசு ராஜாவுக்கே மகிமை செலுத்தி நல்லா தலைக்கு மேலே கைகளை தட்டி ஆர்ப்பரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நம்முடைய குடும்பங்களிலே இந்த பரிசுத்த பந்திக்கு தூரமாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்து தூக்கெடுத்து பின்மாற்றக்காரர்களை கொண்டு வந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சித்து தூக்கி எடுக்கும்படி எல்லா கைகளை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நிறைவாய் பூரணமாய் ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பண்ணும் உமக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் செலுத்துகிறோம். உடைய மகிமையான வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. எல்லாரும் நேர்முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி பயபக்தியோடு பரமண்டல ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இடதுகை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலதுகை உயர்த்தி யாப்பை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம் பயபக்தியோடு.
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன். அந்த கையை உங்கள் தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதி முகத்தை உண்மையில் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்பு, ஐக்கிய சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த பரலோக மனமகிழ்ச்சியினாலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மக்களோடும் அவருடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. கைகளை வைத்து சந்தோஷமாக சொல்லுவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற அதிகாலை 5 மணிக்கு நடக்கிற அதிகாலை ஸ்தோத்திர ஜபத்தில் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். 5 to 6, சாயங்காலம் நடக்கிற 7 to 8 நடக்கிற ஜபங்களில் பங்கு பெறுங்கள். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், கர்த்தர் ஸ்தோத்திர கொயர் பிள்ளைகள். சனிக்கிழமை நீங்கள் சகோதரர்களும் நீங்கள் வந்து கர்த்தரை மயப்படுத்தும்படி கேட்கிறேன். மாலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் பங்கு பெறுங்கள். God bless you.